இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் மாடியூல்ல இருக்கிற செட்டிங்ஸ், அதாவது குரூப்ல இருக்கிற செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இருக்கிற செட்டிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டீம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப், ஐ மீன் சேனல் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், ஒவ்வொரு குரூப்புக்குமே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃபால்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஒன்லி அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்மளை மென்ஷன் பண்ணால் மட்டும் ஆக்சுவலாக அதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை ஆல் மெசேஜுமே கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை மென்ஷன் ஒன்லி, இல்லை நத்திங். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துட்டாலே மென்ஷன் ஒன்லி தான் எடுத்துக்கும், இல்லைன்னா நமக்கு வந்து நத்திங் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு எங்கே போகும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஃபீச்சர்ஸ், ஐ மீன் யார் யாரெல்லாம் குரூப்போட மெம்பர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இங்கேயும் நம்ம பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேனல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சேனல்ஸ்லையுமே நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் மெசேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சேம் அதே மாதிரி அட்வான்ஸ் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிக்க முடியும். ஸோ பர்டிகுலர் பர்சனை மட்டும் மியூட் பண்ணி கான்வர்சேஷன் வந்து இது பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வராமல் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப்பில் இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் டீம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பின் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின் மெசேஜ் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மெசேஜுக்கு இடையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி வைக்கும்போது நமக்கு பின் பண்ணி நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல நம்ம வந்து கான்வர்சேஷன் வந்து இது பண்ணிக்க முடியும். தென் இப்போ நம்ம போட்ட மெசேஜை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால இங்கேயே நம்மளால எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. நம்மளோட சிஸ்டம்குள்ளேயே வந்து இதை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். தென் இப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது ஸோ அதர் ஃபாலோ, ஐ மீன் சிஆர்எம் ஆகட்டும், ஸோ ஒரு சேல்ஸ் ஆகட்டும், ஸோ பர்ச்சேஸ், ஸோ இந்த மாதிரி நம்மளோட சாஃப்ட்வேருக்குள்ளேயே ஆக்சுவலாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம், பில் போடுறோம், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்கஷன், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்க்கு பிஓ ரைஸ் பண்ணுறோம், ஆர்எஃப்கே ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்கஷன் எல்லாமே வந்து நம்ம குரூப்பாக கிரியேட் பண்ணிக்கும் போது எந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்புமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒர்க்கை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கவும் தென் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் அவைலபிலிட்டி எல்லாமே இந்த ஓடல இருக்குது, டிஸ்கஸ் மாடியூல்லையும் இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னுமே பெட்டராக வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து ஹை ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஓடு ரிலேட்டடாக மோர் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஓடு ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணலாம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.